19 தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தணும். ஏன் பிரதமர் வேட்பாளர் மற்றதெல்லாம் பாருங்க, ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா, ஆந்திராவில் அப்படி இருக்குதா, மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லுங்க. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து திரிசாவை தொடர்புத்தி அதுதான் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவர் தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. பத்திரிகைலாம் வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை. தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தணும். அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தார். அவர் உடலில் சரியில்லாத இருந்தது, அதனால் அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து கணிப்பா, அதே போல பாஜக ஆதரவான ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே. யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க. போன வரைக்கும் அப்படிதான் சொன்னீங்க. 2019 ஒண்ணுமே வரல. நீங்க 2021 என்னாச்சு? 75 இடங்கள் நாங்கள் கைப்பற்றணும்ல. 75 இடங்களை வந்ததுல அதில் கூட்டி பாருங்க, 7 நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு. அதாவது அதில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த 6 சட்டமன்ற தொகுதி கூட்டினீங்களா 7 நாடாளுமன்ற தொகுதி அப்போதே வெற்றி பெறுது. அப்புறம் ஈரோடில் 7400 ஓட்டு தான் குறைவு, சிதம்பரத்தில் 384 தான் குறைவு. இந்த ஒரு சிதம்பரம் பாராளுமன்றம்னா 6 சட்டமன்றம் இருக்குது, அதில் வந்து வெறும் 384 தான் குறைவு. அதே போல் நாமக்கல்ல 15400 தான் குறைவு. கள்ளக்குறிச்சியில் 20000 தான் குறைவு. வேலூரில் 27000 தான் குறைவு. ஆக இதெல்லாம் எப்போன்னா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க. 520 அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க. அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேலே கடுமையான வெறுப்பு, மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதே போல எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம். அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும்.